இந்த மேங்கோ சீசனில் மேங்கோ ஸ்மூத்தி பண்ணி சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான விஷயம். அந்தந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸில் நீங்கள் ஸ்மூத்தி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பனானா ஸ்மூத்தி. நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆயுஷ்மா ஹெல்த்தி லைஃப். மேங்கோ பனானா ஸ்மூத்திக்கு தேவையான மாம்பழம், வாழைப்பழம், உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் எடுத்துக்கலாம், ஹனி அண்ட் கோகோனட். மேங்கோ அண்ட் பனானாவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மாம்பழம் அண்ட் வாழைப்பழத்தோட ஹனி ஆட் பண்ணி தண்ணி விடாமல் பிளெண்டரில் நல்ல பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்டாக்கி எடுத்தாச்சு. இப்போது இந்த கலவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கோகோனட்டை பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க் அரைச்சதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ அண்ட் பனானா பேஸ்ட்டு கூட இந்த கோகோனட் மில்கை ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக மாம்பழம் கூட பால் ஆட் பண்ணி மேங்கோ ஷேக் பண்ணுவாங்க. அதை விட இது ரொம்பவே சுவையாக இருக்கும். முக்கியமாக கோகோனட் மில்க் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்மூதி. கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். மேங்கோ பனானா ஸ்மூத்தி எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆயுஷ்மா ஹெல்த்தி லைஃப்பை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.